தங்க கவசத்தை அணிவித்தார் எடப்பாடி மகிழ்ச்சியில் தமிழக மக்கள். நண்பர்களை, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வருடம் வருடம் தங்க கவசம் என்பது வழங்கப்படுவது ஒரு அதாவது தேவர் ஜெயந்தி விழாவிற்காக மதுரையில் இருக்கக்கூடிய வங்கி லாக்கரில் இருந்து அதிமுகவுடைய தங்க கவசம் என்பது அந்த தேவர் சிலையின் மீது வருடம் வருடம் பொருத்தப்படுவது ஒரு வழக்கமாக உள்ளது. அதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் அதே போல அதிமுகவுடைய பொருளாளரும் இருவரும் சேர்ந்து அந்த தங்க கவசத்தை தேவருக்கு அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும். தேவர் ஜெயந்திக்காக மதுரையில் வங்கியிலிருந்து பெறப்பட்ட தங்க கவசம் பசும்பொன் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன்னில் வரும் 30ஆம் தேதி முதல் முத்துராமலிங்க தேவருடைய 63வது குரு பூஜை மற்றும் 118வது ஜெயந்தி விழா என்பது கொண்டாடப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா தேவர் நினைவிடத்தில் உள்ள சிலைக்கு 4.5 கோடி 13 கிலோ எடையுள்ள தங்க கவசம் என்பது அதிமுக சார்பிலே இருந்தார். வருட வருடம் குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழா முன்போது அணிவிக்கப்பட்டு பின்னர் மதுரையில் இருக்கக்கூடிய வங்கி பெட்டகத்திலே வைக்கப்படும். இந்த ஆண்டுக்காக இன்று தங்க கவசம் மதுரை வங்கி பெட்டகத்திலிருந்து அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் வாசன் மற்றும் தேவர் நினைவாலய பொறுப்பாளர் காந்தி மீனால் முன்னிலையிலே மதுரையிலே பெறப்பட்டது தங்க கவசம் என்பது பசும்பொன் எடுத்து வரப்பட்டிருக்கிறது. நினைவிடத்தில் பன்னீர்செல்வம் அணிவித்த வெள்ளி கவசம் அகற்று அதிமுக சார்பில் உள்ள தங்க கவசம் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக்கொண்டு இந்த நிகழ்விலே முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் மற்றும் நினைவாலய பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து இன்றைய தினம் இன்று முதல் தேவர் நினைவிடத்தில் தங்க கவசம் ஒரு வாரம் அணிவிக்கப்பட்டு அடுத்த வாரம் மதுரை வங்கி லாக்கருக்கு கொண்டு செல்லும். தங்க கவசத்திற்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுவர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரிக்கை வைத்திருக்கிறார். அது மிக விரைவிலே நிறைவேறும் அப்படிங்கிறதையுமே நமது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான RP உதயகுமார் அவர்கள் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புறத்திலே தேர்தல் பிரச்சாரம் மற்ற வேலைகளிலே மிக தீவிரமாக கொண்டிருந்தாலும் வருடம் வருடம் செய்யக்கூடிய அந்த வேலையை மிக சிறப்பாகவே செய்து முடித்திருக்கிறேன் கூட சொல்லலாம். இதுவரைக்கும் OPS போட்டிருந்த அந்த வெள்ளி கவசம் என்பது மற்ற நாட்களிலே தேவர் சிலை அறிவிக்கப்படும். நேற்றையிலிருந்து அந்த வெள்ளி கவசத்தை கலற்றி விட்டு நமது அதிமுகவின் சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த தங்க கவசத்தை முத்துராமலிங்க தேவருக்கு தற்சமயம் விழா கமிட்டியினர் அணிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்த நடைமுறை என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது ஒரு 14 கிலோ எடை கொண்ட தங்க கவசம் என்பது முத்துராமலிங்க தேவருக்கு வருடத்திற்கு வருடம் அந்த குரு பூஜையின் நிகழ்வின் போது அணிவிக்கப்படுவது ஒரு வழக்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.